டீப் முடிஞ்சதுன்னு போறியா இல்ல வந்த காரியம் முடிஞ்சதுன்னு போறியா? சொல்லு சொல்லு. எந்த காரியம் முடிஞ்சதுன்னு போற? கழுத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடியே வயித்துல கொடுத்துட்டியே, அந்த காரியம் முடிஞ்சதுன்னு போறியா? சொல்லு சொல்லு. என்னடி கத்துற? கழுசட அடுத்த லீவுக்கு வரியா? வாடா வா, நானும் உனக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா வயித்த கழுவிட்டு இல்ல, புள்ள வளருதே உன் புள்ள, அத முழுசா பெத்தெடுத்து தாயும் புள்ளையுமா உனக்காக காத்துட்டு இருக்கோம். அப்ப வா. என்ன சொன்ன? என் புள்ள உள்ள வந்துட்டு இருக்குதா? அடடா, மறந்தே போச்சே. என்ன மன்னிச்சிரு கண்ணு. பண்ணியார் வம்சம், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. என்ன முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்து அழகா பெத்துக்க. இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு. இவனா சாமியாரு? ஆமா. சுண்ணாம்பு சட்டிகள் உள்ள பல்லி மாதிரி இருக்கான். இது நேத்து ராத்திரியா? தப்பா நினைக்காதீங்க, சாமி கோவப்பட்டாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவரு எங்க தலைவர் எப்பவுமே தமாசத்தான் பேசுவாரு. என்ன கூல் ஆயிட்டாரு? ஓ, கூல் ஆயிட்டாரா? தலைவரே, இவரு ரொம்ப பெரிய சாமி. பேரா? நீங்க பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. இப்ப இருக்கிற தலைவனுங்க மந்திரிங்க இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க. கரெக்டா சொன்ன. இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பெரிய கேடிங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை, வாழ்ந்தது திருப்பதி மலை, சாமியாரானது இமயமலை. இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா? இல்லீங்க, இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான். இந்த விஷயமா பேச வந்திருக்காரு. பேச பேச பேச. அவன் இப்போ போறவன் இருக்கா, அவனை ஏன்டா போய் காலை கடிச்சு வச்ச? அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னடா சொன்னா? அது எப்படிங்க வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியல, முதுகு வழியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அது இல்லைங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆக முடியாதான். அப்புறம் எதுக்குடா இவங்கிட்ட கூட்டி வந்தீங்க? எதுக்குடா போலாம்? படுவா சாத்தி போடுவேன். இப்ப என்னடா சொல்ற? அதுல ஒரு சிக்கல் இருக்குதான். போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததான். ராத்திரியெல்லாம் உங்க காலம், அதனாலதான் நீங்க பிரசிடென்ட் ஆக முடியலையா? ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷன காலம் பிரசிடென்ட் ஆக முடியும்? எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவரை. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் பொய்யா இருந்தது, இவன் சைஸ்க்கு ஒரு குழி வெட்டி வைங்க. நாம போட்ட திட்டத்தை உண்மையில அந்த நம்பிட்டான். குடும்பம் ரெண்டாக போகுது. ஆமா, அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலம் அதுக்கு என்ன வழி? இப்படி செஞ்சா எப்படி? அந்த அம்மாவை இங்க கூட்டினு வர்ற எதுக்கு? அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது. அவர் காலம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க. லவுண்டாப்பா துணியும். வாங்க வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துட்டீங்களா? உட்காருங்க. ஏமா, என்னன்னு கேட்டு சொல்றியா? இப்பவே கேட்டு சொல்லிடுறேன். தர்ம தர்ம, வாங்க மாமா. வர புதன்கிழமை நல்ல நாளா, நிச்சயம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிடலாமா? கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே. என்ன தள்ளி வைக்கிறதா? ஏன்டா அப்படி சொல்ற? அவன் எத்தனை நாளைக்கு தான் உனக்காக காத்துட்டு இருப்பா? சரின்னு சொல்லுடா. என்ன பாட்டி நீ விவரம்லாம் பேசிக்கிட்டு? அங்க பாரு, அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் தேவையா? அண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னுமா இப்படி கஷ்டப்படணும்? என்னமா சொல்ற? இல்லைங்க, தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அண்ணன் ஆசைப்படுற மாதிரி அண்ணன் நல்லா இருக்கணும்னு தங்கச்சி ஆசைப்படக்கூடாதா? என்ன காரணம் காட்டி உங்க கல்யாணத்தை தள்ளி போடணுமா? சொல்லுங்க. என்னமா இது? சுருக்கு மாட்டிக்கிற வேதனையில் நீ இருக்கும்போது என்ன மட்டும் சந்தோஷமா இருக்க சொல்றியா? சோத்தை திங்கிறதா விஷத்தை திங்கிறதான்னு நீ புரியாம இருக்கும்போது படபாயசத்தோட என்ன விருந்து பரிமாற சொல்றியா? முடியாதுமா, என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சிந்தாமணி எனக்கு பிடிக்காம இல்ல, ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்ல. இந்த பார்பரிமா விட்டுடு. நிலைமைகள் எப்ப சரியாகுதோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்குவோம்.
அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் மாப்பிளைக்காக என் பொண்ணை நான் நிறுத்தி வச்சிருப்பேன். அப்பா, என்ன என்ன சொன்னீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க ரெண்டு பேருக்கும் ம், ம், ம். அப்படா அப்படா. ஏய், சந்தோஷத்தை பாருடா. குட்டி கோயிலுக்கு வந்தியா? என்ன வண்டிக்கு போற? உன்னை புருஷனா கட்டிட்டு சாவியா? ஏய் பாரு, பாஞ்சாலி கோயிலுக்கு வர்றத இனிமே கோயில்ல தொட்டில் தான் கட்டணும். தொட்டில் கட்ட போறது நீயா இல்ல அந்த பூசாரியா? எனக்கு டூயட் தாண்டா பாட தெரியும், தாலாட்டுல பாடவே தெரியாது. தாயே, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இப்ப உன்னையே நம்பி வந்திருக்கேன். உன்னை நம்பினா கேடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நிஜம்னா நீதான் தாயை என்னை காப்பாத்தணும். என்னடி இது பைத்தியக்காரத்தனமா பண்ற? வராத, தயவு செஞ்சு கிட்ட வராத. போடு கீழே. ஐயோ போடி, வராத. ஐயோ அடி பாவி மகளே, இப்படி சுட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. வயிற்றுல இருக்க கருவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடி பண்றது? அடி, உனக்கு கழுத்துல தாலி குடுக்கறதுக்கு முந்தி முகத்துல பிள்ளைய கொடுத்தானே அந்த பாவி, அவன் ஒரு காலம் தப்பிக்க முடியாது. இத சொல்ல தாண்டி உங்க அண்ணன் உனக்கு வளைக்காப்பே நடத்த போறான். ஊர் அழிச்சு விருந்து வைக்க போறான். அதுக்குள்ள இப்படி பண்ணிக்கிட்டே ஐயோ.